வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, முதல் பகுதியில மொத்தம் 5 அளவுகள் இருக்கு. அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம். 2வது பகுதியில 5 ஃபார்முலா பார்த்தோம். 3வது பகுதியில பின்பாக வரைபடத்த பார்த்தோம். 4வது பகுதியில கையோட வரைபடத்த பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த 4 பகுதியும் நீங்க பார்க்கலன்னா, இத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இன்னைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க பார்க்கறது தான் பிளவுஸோட முன்பாக வரைபடம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட முன்பாக வரைபடத்தை பார்க்க போகிறோம். இதுக்கும் எந்த ஒரு அளவு மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் இதை வரைகிறேன். அதை பார்த்து நீங்களும் உங்கள் நோட் புக்கில் ரைட் சைடில் வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் சைடில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். Let somebody go.
நான் இப்போ வரைஞ்சிட்டேன். இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு 0, இந்த பாயிண்ட்டுக்கு 1, இங்கே 2, இங்கே 3, இந்த பாயிண்ட்டுக்கு 4, இந்த பாயிண்ட்டுக்கு 5. அப்புறம் இதுக்கு வந்து A கொடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு B கொடுத்துக்கலாம். இங்கே 5 முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு 6, இந்த பாயிண்ட்டுக்கு 7, இந்த பாயிண்ட்டுக்கு 8, இந்த பாயிண்ட்டுக்கு X, இங்கே Y. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே பார்க்கலாம். இப்போ நான் 8 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு 9 கொடுக்குறேன். இங்கே மேலே பாயிண்ட்டுக்கு 10, இங்கே வந்து 11, இங்கே வந்து 12, இங்கே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு C, இந்த பாயிண்ட்டுக்கு D. இப்போ வந்து நம்ம இதோட வரைமுறையை பார்க்கலாம். அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 0லேருந்து 1, இதுக்கு ஃபார்முலா 1/3 போட்டு +2 சென்டிமீட்டர் வந்து தையலுக்கு. இதுதான் முன்பாகத்தோட உயரம். அடுத்தது 1லேருந்து 2, இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/4 + 3 சென்டிமீட்டர். அடுத்தது 1லேருந்து 4, இதுக்கும் ஃபார்முலா போட்டுக்கோங்க. 1/12. இல்லைன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் வச்சு தைக்கிறதா இருந்தால் இந்த 1/12 ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஹெமிங் பண்ணுறதா இருந்தால் 1/12 - 1 சென்டிமீட்டர் வந்து தையலுக்கு விட்டுருங்க. அடுத்தது 1லேருந்து 5, இங்கேயே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 1/6 + 2 சென்டிமீட்டர் வந்து தையலுக்கு விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸ் இருந்தால் அதோட அளவு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து கழுத்தோட ஆழம். இப்போது 5லேருந்து A, இங்கேயும் ஃபார்முலா தான். 1/12 + 1 சென்டிமீட்டர் தையலுக்கு. அடுத்து Aலேருந்து B, இங்கே 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே ஒரே அளவு தான். அடுத்து 5, B, 4 இணைக்கணும். இதுதான் கழுத்தோட வளைவு. 1லேருந்து 6 ஷோல்டர், இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/6. அடுத்தது வந்து 2லேருந்து 7 பார்க்குறோம். இதுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/6 தான். அந்த அதே அளவு தான் இங்கேயும் வரும். 6லேருந்து X. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். அடுத்தது 7லேருந்து 8, இங்கே 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா Xலேருந்து Y, இங்கே 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து எல்லாருக்குமே ஒரே அளவு தான். அடுத்தது 8, Y, 6, இதை நம்ம இணைக்கணும். இதுதான் ஆர்ம் ஹோல், அக்குள் பாகம். அடுத்தது 0லேருந்து 9, இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/12 + 2.5 சென்டிமீட்டர். இங்கே 1 வர இடத்துல எல்லாமே எப்போவுமே உங்களோட மார்பு சுற்றளவு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது 9லேருந்து 10, 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எல்லாருக்குமே ஒரே அளவு தான். அடுத்தது 9லேருந்து C, இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9லேருந்து D, இந்த பக்கம் ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 0லேருந்து 11, 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது Cலேருந்து 11க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது 3லேருந்து 12, 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது Dலேருந்து 12 இணைச்சிருங்க. இது வரைக்கும் நம்ம முன்பாக வரைபடத்தையும் வரைமுறையும் பார்த்தோம். இதை உங்கள் நோட்புக்கில் அப்படியே பார்த்து எழுதி
காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய மார்பு சுற்றளவை வர ஃபார்முலா இடத்துலனா போட்டு நீங்கள் கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.